செட்டிங்கா வேங்கியமாவா ஒத்தையில நிக்க. ஆர்யாவோட எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோவை பொண்ணுங்க ஆர்யாக்காக பார்த்தாங்கன்னா பல பசங்க அகாத்தாக்காக தான் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட கியூட் பப்ளி அகாத்தா இன்னைக்கு நம்மளோட இந்தியா கிளிட்ஸ்ல இருக்காங்க. நீங்க சுசானா சீதாலட்சுமி எல்லாரும் ஆர்யாவோட வீட்டுக்கு போனீங்கல்ல, அந்த ஒரு ஃபீல் அங்க எப்படி இருந்துச்சு? Oh, it was not, I didn't feel like I'm meeting somebody new or somebody for the first time. நான் அங்கே போயப்போ ஃபர்ஸ்ட் நர்வஸ்னஸ் கண்டிப்பாக இருந்துச்சு. பட் அப்புறமா எல்லாம் போய் நான் அவர்கிட்ட மிங்கிள் பண்ணப்போ என்னோட மலையாளம், அவர் ஸ்லாங், தென் தமிழ் அண்ட் எவ்ரி திங் இட் ஒர்க் அவுட் வெரி வெல். அண்ட் த வே ஹிஸ் மதர் ஹஸ் டன் இன்டீரியர் ஆஃப் த ஹவுஸ், மெனி திங்ஸ் கிளிக் பிட்வீன் மீ அண்ட் த ஃபேமிலி. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ டென்ட் ஃபீல் எனிதிங் நியூ தேர். I felt bad to come out of that house. I really miss them, everybody actually. I miss the whole gang. I really miss those people. ஆர்யாவோட வீட்ல அப்பா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. ஆனா ஏன் அவங்க அம்மா இல்ல? Actually she had a family emergency because of that. Actually I knew about it, so you cannot blame her. She obviously supports him for everything he does, but sometimes when family emergencies come, her responsibility should go there. So please don't blame her. எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோவோட ஃபினாலேல ஆர்யாவோட முடிவு பல பேருக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ்ல நிக்கும்போது அவர் சொல்றதை கேட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா அங்க ஒரு டைம்ல கண்டிப்பா that shock was there. I was thinking how things are going to be after that and everything was a little tension kandipa was there. How am I going to take it? How am I going to react to this? But when I saw him, all my answer was for him. I wanted to understand what he's trying to tell and what he's trying to convey. So I understood that and I supported him. Even now I'm supporting him because Kalyanam in the Vishyam, it's not for today, it's forever. So at that time I want him also to take his time and decide whoever he wants to be with. And that's what I want to tell him, that don't worry, it's fine. We love you at the end of the day. ஈவிஎம் ஷோலயே உங்க லைஃப்ல மறக்க முடியாத தி பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னா இதை சொல்லுவீங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ஷோ நீங்க வந்து இப்ப அதை பார்க்கும்போது ஐயோ நானா அப்படின்னு பயங்கர எம்பாரசிங்கான மொமெண்ட் இது. The most special moment EVM was my cycling, obviously. That's when I started liking. So அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மொமெண்ட். செகண்ட் பெஸ்ட் was him coming home and me going home. That whole thing is one. So அது எனக்கு ரொம்ப பிடிச்ச. எம்பாரசிங் மொமெண்ட்னா அவர்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருந்துச்சு. ஸோ வென் ஐ ரியாக்ட் டு ஹிம், வென் ஹீ ரியாக்ட்ஸ் டு மீ, ஐ டென்ட் நோ த கேமரா இஸ் டேக்கிங் மை ஃபேஸ். So when I saw it on TV and I was like, oh my goodness, what I was reacting to him, he was reacting to me, they have captured it. So that was embarrassing because I was with my family and watching that show. That was very much embarrassing. இப்போ நான் சொல்ற கேரக்டர்ஸ்க்கு EVM contestants யார் மேட்ச் ஆவாங்கன்னு சொல்லுங்க. அருந்தவாளி யாரு? அபர்ணதி. நாட்டாமை will be Kuhasini. Gossip queen na? Hey, Aisha is gossip girl. செம்ம சீன் பாட்டி யாரு? சீன் பாட்டி சீதாலட்சுமி. மிக்சர் யாரு? That's me. இவங்க சொக்க தங்கம்பா அப்படின்னா யார சொல்லுவீங்க? Gem of a person, Navina. யாரு சகுனி? அபர்ணதி. ஃபேக் சொல்லி ஒரு வழி ஆக்கிட்டா. But she is sweet girl. சரி, அகாதா தலை ஃபேனா இல்ல தளபதி ஃபேனா? சின்ன வயசுல தளபதி ஃபேனா இருந்துச்சு. I think till 7th standard, till then I was தளபதி, big time தளபதி fan. Like விஜய் பார்த்தனா இவ்வளோதான். பட் ஐ ஆம் பிக் டைம் தலா ஃபேன். அஜித்னா வாட் அ மேன். ஐ திங்க் ஆல் தி ஆக்டர்ஸ் ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஒரு தலா ஃபேன் தான். நிறைய இவிஎம் கண்டஸ்டன்ஸை நாங்கள் இன்டர்வியூ பண்ணும்போது எல்லாருமே காமனாக சொன்ன ஒரு விஷயம், அகாத்தா ஆஃப் கேம் ரொம்ப நார்மலாக மெச்சோர்டாக இருப்பாங்க, அதே ஆன் கேம் ரொம்ப சைல்டிஷாக ஒரு குழந்தை வாய்ஸில் பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? I'm a person who's born in June. So I think I'm little different to the person I love. If it's my family, when it's my family member, and obviously it's Arya, so I become a little vulnerable. நான் கொஞ்சம் குட்டித்தரமா ஒரு க்யூட்னஸாக I always be with them. எனக்கு அது பிடிக்கும். பிகாஸ் என்னோட நான் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. I can let myself go with my family, with Arya.
if I be all key with everybody, it's not the right way to be like, you need to be a little stern and talk well and talk properly with people who are not close to you, but who are close to you can be whatever you want to be. That's why you have something called best friends and just strangers. And I don't think I need to justify anybody about it. People who love me, my hearts know, and my family know that's how I am, and that's what made Arya also like me. So ஆர்யா கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த பொண்ணையுமே டிசைட் பண்ணல அப்படிங்கும்போது எதுக்காக அந்த பொண்ணுங்களுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன் சங்கீதெல்லாம் வச்சாங்க, கல்யாண கோலத்தில் எதுக்கு ஸ்டேஜ் கூட்டிட்டு வந்தாங்க இப்படின்னா ஆடியன்ஸ் பல பேர் கேட்குறாங்க. இதை பத்தி அகாத்தா என்ன நினைக்கிறீங்க? No, actually elimination procedure அதுக்கப்புறம் தான் அவருக்கு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. The reason being he became very close with the 5 girls and அவரோட ஃபேமிலி எல்லாமே பார்த்தப்போ he became very close. He used to feel bad in every elimination from the top 10 girls, but when it's top 5 family has involved, so he started feeling a little bad. It has nothing to do with any or it's not only about Abharnathi. When Abharnathi left, even Shweta left with that. So அவருக்கு ரெண்டாலும் போயப்போ all girls felt, even Sangeeta also felt bad, even Arya also felt bad. We all are friends at the end of the day. Whatever the show is show, but at the end of the day we all are humans, we have feelings. So that's why he was like, I don't want to hurt anybody, but I know who I want to be with. So அவருக்கு கண்டிப்பா there is somebody in his mind that he wants to stay with, so he let him be with that girl. And but as of now he just did a very good decision in the finale, and I support that. இந்த ஹீரோ மட்டும் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணா நான் ஆர்யாவை கூட டீல்ல விட்டுடுவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு உங்களோட ஃபேவரட் ஹீரோ யாரு? ஆர்யாவை விட்டுறதுக்கு ஏது ஆக்டரும் கிடையாது. ஆர்யா ஹஸ் ஏர்ன் மை லவ். அவர் ஏர்ன் பண்ணிய லவ் நான் கண்டிப்பாக பார்த்து ஓகே யூ லுக் குட் லுக்கிங் எஸ் அப்படி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் somebody should work hard to earn my love. அவர் எதுவும் பண்ணேன்னா அப்படின்னா for me love will come. ஸோ சும்மா பார்த்து யாரையும் I don't fall for it. சப்போஸ் உங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ் கிடைச்சதுன்னா யார் கூட சேர்ந்து நடிக்க ஆசை? Romance on screen, there are so many people who I want to romance. I am not romance fans. There are so many people I want to act with, like Shiv Karthikeyan. I am very impressed by his acting skills, and Kandipa I want to act, and Allu Arjun also. So yeah, these two are the choices I have. But any day Shiva Karthikeyan. EVMல ஸ்வேதா கேங், குஹாசினி கேங்னு பல கேங் இருந்துச்சு. அதுல அகாத்தா யார் கூட ரொம்ப க்ளோஸ்? I was close with Arya, I guess. Actually there's no gang. எல்லாரோட ஒரு like and dislike பார்த்து they'll become one friend groups. அப்படி all became friends, but for me all EVM was my gang. I would say the crew, the makeup team, the stylist, everybody all were my gang. I would say I love everybody because they have done everything for me. Even all the girls were my gang, but if you want to really know who were my friends was Naveen and Satvika, I would say, but it's nothing as a gang. But for 3 of us it was the whole crew and the whole girls were our gang. It's EVM is our gang. உங்களுக்கு குட்டி லைலான ஃபேன் சொல்லும்போது எப்படி இருக்கு? I feel blessed actually. Kutti Lailana, it's cute actually, but I'm very thankful that she's a wonderful actress. அவர்கிட்ட என்ன கம்பேர் பண்ணும்போது I feel very overwhelmed. எனக்கு நல்லா blessing மாதிரி இருக்கு. But fan following எல்லாம் வந்தது because they would have seen me being very honest to him and very the me, they love the me I am. That's what I personally want to thank each one for liking me, for selecting me. I don't know, sometimes I feel, do I even deserve all this so much love and everything, but I'm very blessed. எங்க வீட்டு மாப்பிள்ளை ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா பல கண்டஸ்டன்ஸ் லைவ்ல வந்தாங்க, பல போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்டேட் பண்ணாங்க. பட் நீங்க மட்டும் கடைசி வரைக்கும் எந்த சோஷியல் மீடியாலயுமே தலை காட்டலையே, அக்ரிமெண்ட் காரணமாவா? No, nothing like that. Personally, social media and everything, I personally want to put things up. I personally want to do everything. Moreover, my social networks were dealt by somebody else when I was not using my phone. But now that I have my phone, I don't update much. கண்டிப்பாக அது வெளியொரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் I want to share. If I do something big, something very emotional, something very sweet இருந்தால் கண்டிப்பாக I want to share. I want to share each moment in my life with everybody. But right now I'm not using my phone much. Now I'm spending time with friends and spending time with family and all. So when I get big things, memory forever types of the movement, culture, kandipa I will share it. It's not, there's no contract or nothing like that.